பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போல ஒழிந்து போகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் அனுதினமும் உங்களை காத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் உங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். ஆனால் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பக்தி நாளுக்கு நாள் குறைந்து போகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, காலையில் காணும் மேகத்தை போல உங்கள் பக்தி ஒழிந்து போகிறது. எதனா கொஞ்சம் கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்தை பார்த்து உங்கள் பக்தியில் குறைவாக இருக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, பவுலும் சீலாவும் தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்குவும் எல்லாம் என்ன ஆனாலும் பக்தி வைராக்கியத்திலிருந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்ததுனால தான் அவர்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் குறைவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதித்து சாட்சியாய் வாழ வைத்தார். இன்றைக்கு நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதை வேணாலும் இழப்பேனே தவிர உம்முடைய பக்தியை இழந்து ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன்.